என்ற கேள்விக்கு பதிலாக கொடுக்கப்பட்டது. இஸ்லாம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு நாங்கள் அனைவரும் மரணம் செய்திருக்கின்ற புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின் ஷஹாதத்து அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் வ இகாமுஸ் ஸலாஹ் வ ஈதாஉஸ் ஸகாஹ் வ ஸௌமு ரமதான வ ஹஜ்ஜுல் பைத்தி லிமன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா என்ற பதில் கொடுக்கப்பட்டது என்பது எங்களுக்கு தெரியும். இஹ்சான் என்றால் என்ன என்ற கேட்ட கேள்விக்கு நீங்கள் அல்லாஹுவை காண்பது போன்று அவனை நீங்கள் வணங்க வேண்டும். நீங்கள் அவனை காணவில்லை என்றாலும் அவன் உங்களை கண்டு கொண்டிருக்கிறான் என்ற பதில் கொடுக்கப்பட்டது. அதன் பின் இறுதி நாளை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்பவரோ கேள்வி கேட்கப்படுபவரை விட இதை மிகவும் அறிந்தவர் என்று கூறினார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறுதி நாளின் அடையாளத்தை பற்றி கூறுங்களேன் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் சுருக்கமாக கூறினார்கள். அதன் சாரம் என்னவென்றால், சிறியவர்கள் பெரியவர்களாக மாறுவார்கள், வாழ்வதற்கு வழியில்லாதவர்கள் எல்லாம், சமூகத்திலே மதிக்கப்படாதவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால் மாடி வீடுகளை கட்டி சமூகத்தின் தலைவர்களாக மாறுவார்கள். சமூகம் தலை புரண்டு தவறான வழியிலே இட்டுச் செல்லப்படும். அது கியாமத்தின் அடையாளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தின் நிலைமையினை எடுத்து பார்க்கின்ற பொழுது இலங்கையில் மட்டுமல்ல, உலகத்திலே எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கின்றார்களோ, அண்மை காலமாக ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளுக்கு கூட முஸ்லிம்கள் செல்ல ஆரம்பித்ததன் பின் அங்கும் மற்ற முஸ்லிம் உலகத்திலே இருக்கின்ற அதே நோய் கொண்டு செல்லப்பட்டது. முஸ்லிம்கள் குழுக்களாக பிரிந்து ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு இஸ்லாத்தை விளங்குவதில் குழப்ப நிலை ஒன்றை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நூற்றுக்கணக்கான ஹதீஸுகள் இறுதி நாளை பற்றியும் அதன் அடையாளங்களை பற்றியும் கூறிக்கொண்டிருக்கின்றன. அவற்றினை பார்க்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நம்முடன் இருந்து நமது சமூகத்திலே நடக்கின்றவர்களை கண்காணித்து அவைகளை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது போன்று தென்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யதகல்லம ருவைபிதா. ருவைபிதா பேசும் வரையும் கியாமத்தினால் வராது. ருவைபிதா என்றால் யார் என்று கேட்டார்கள் சஹாபா தோழர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அர்-ரஜுலு தாஃபிர் யன்துகு ஃபி உமூரில் ஆம்மா. தராதரமற்ற மனிதன், தனது சொந்த விடயங்களை கூட ஒழுங்காக கவனித்துக் கொள்ள முடியாத ஒரு மனிதன் பாரிய சமூக பிரச்சனைகளை, மார்க்க பிரச்சனைகளில் ஃபத்வா கொடுக்க ஆரம்பிப்பது அவர்தான் ருவைபிதா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்று முஸ்லிம் சமுதாயத்திலே உலகளாவிய ரீதியிலே இருக்கின்ற நோய்களில் ஒன்று இது. அன்று இமாம் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், 40 அறிஞர்கள், இமாம் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், 40 அறிஞர்கள் நீ மார்க்க தீர்ப்பு வழங்குவதற்கு தகுதியானவர் என்று எனக்கு கூறும் வரை நான் ஒரு கேள்விக்கும் பதிலளிக்க முனையவில்லை என்று அன்று இமாம் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இன்று நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்பதை சிந்தித்து பாருங்கள். அன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கடைசி காலத்திலே
சிலர் வெளிப்படுவார்கள். அவர்களது கதை மிகவும் இனியதாக அது இருக்கும். அவர்கள் நான் எதை கூறுகின்றேனோ அதைத்தான் கூறுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸைத்தான் கூறுவார்கள். யன்திகூன பிகௌலி கைரில் பரிய்யா வயம்ருகூன மினத் தீனி கமா யம்ருக்கு ஸஹ்மு மினர் ரபிய்யா. அவர்கள் எனது பேச்சைத்தான் கூறுவார்கள், ஆனால் அவர்களோ உண்மையிலேயே மார்க்கத்திலே இருந்து அவர்கள் வெளியே சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலும் கூறினார்கள், இறுதி நாள் வரும் பொழுது உங்கள் மத்தியிலே உலமாக்கள் தோன்றுவார்கள். நீங்களோ உங்களது மூதாதையர்களோ கேட்டிராதவற்றை எல்லாம் உங்களுக்கு கூறுவார்கள். அவர்களை உங்களுக்கு நான் எச்சரிக்கின்றேன் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவை அனைத்தும் புகாரியிலே, முஸ்லிமிலே மற்றும் ஸஹாஹு சித்தாக்களிலே வரக்கூடிய பதியப்பட்டுள்ள சஹீஹான ஹதீஸுகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததன் பின்பு குலஃபாயே ராஷிதீன்களுடைய ஆட்சி காலத்திலே சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் காலத்திலே பிரச்சனைகள் ஏற்பட்டன என்பதை நாங்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே படித்திருக்கிறோம். அன்று அந்த அரசியல் பிரச்சனையாக சமூகத்திலே தோன்றிய பிரச்சனைகள் முஸ்லிம்களை சில குழுக்களாக பிரித்தாலும் சில காலத்தின் பின் அந்த அரசியல் குழுக்கள் கொள்கை ரீதியிலும் பிளவுபட ஆரம்பித்து தங்களுக்கென்று ஒவ்வொரு விளக்கத்தினை முன்வைத்து அதுதான் இஸ்லாம் என்று கூற ஆரம்பித்தார்கள். ஹவாரிஜ்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம், முர்ஜிஆக்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட பல குழுக்கள். இன்று அந்த குழுக்கள் முஸ்லிம் உலகத்திலே அன்றிருந்தவாறு இல்லை. ஆனால் மீண்டும் அந்த குழுக்கள் புத்துயிர் கொடுக்கப்பட வேண்டும் என்று சில சக்திகள் இந்த உலகத்திலே இன்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நானும் எனது தோழர்களும் எதை செய்கின்றோமோ அந்த வழியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொன்னார்கள். அவ்வாறு வாழ்ந்தார்கள் முஸ்லிம்கள். ஆனால் முஸ்லிம்களிடையிலே குழப்பம் ஏற்பட்ட பொழுது, அவர்கள் அரசியல் ரீதியிலே குழுக்களாக மாறிய பொழுது, அதனைத் தொடர்ந்து கொள்கை ரீதியிலே அவர்கள் குழுக்களாக மாறிய பொழுது அங்கே ஒரு தெளிவற்ற நிலை காணப்பட்டது. உண்மை எது என்பதில் பிரச்சனை ஏற்பட்டது. ஆனால் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் பாரம்பரியமாக அவர்கள் அறிந்து வந்த இஸ்லாத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்த காரணத்தினால் புதிய குழுக்களின் கருத்துக்கள் முஸ்லிம் உலகத்திலே, முஸ்லிம் சமுதாயத்திலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை. ஆனால் 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுகளிலே முஅ்தஸிலாக்கள் என்று ஒரு குழுவினர் வெளிப்பட்டார்கள். முஸ்லிம்கள் இஸ்லாத்திலே பற்று கொண்டவர்கள், இஸ்லாத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டவர்கள். மற்ற மதத்தினை சேர்ந்தவர்களெல்லாம் இஸ்லாத்தினை தாக்குவதற்காக கொள்கை ரீதியிலே அல்லது தத்துவ ரீதியிலே இஸ்லாத்திற்கு எதிராக வேலை செய்திருந்த நேரத்திலே இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக சிந்தனை ரீதியிலே ஜிஹாத் செய்த பெரியவர்கள். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக அவர்களும் தங்களுக்கென்று சில கொள்கைகளை ஏற்படுத்தி தழுவி நடைமுறைப்படுத்த வேண்டியவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களது கருத்துக்களில் பல முஸ்லிம்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியவில்லை. பெரும்பாலான முஸ்லிம்கள் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினதும் அன்னாரது சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டிய வழிமுறைக்கும் முரணானது, அந்த வழியிலிருந்து தவறி விடுவது என்று கருதினார்கள். அதனால் முஅ்தஸிலாக்கள் முஸ்லிம் சமுதாயத்திலே ஆதிக்கம் செலுத்த முடியவில்லை. அவர்களின் அடிப்படை தவறு பெரும்பாலான முஸ்லிம்களின் கருத்தின்படி, அறிஞர்களின் கருத்தின்படி அவர்களின் தவறு மனித சிந்தனையை அதற்குரிய இடத்திலே வைக்காது அல் குர்ஆனும்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனையும் மனிதனின் சிந்தனையின் வழிகாட்டியாக அமைய வேண்டும் என்று ஏற்றுக்கொள்கின்ற அதே நேரத்திலே தங்களது சிந்தனையால் விளங்கிக் கொள்ள முடியாதது போன்று தோன்றுகின்ற ஹதீசுகளையும் திருக்குர்ஆன் வசனங்களையும் அவர்களது சிந்தனைக்கு உட்படுத்தி அதற்கு இயைந்தவாறு அவர்கள் தெளிவுபடுத்த முனைந்த பொழுது இது ஒரு தவறான வழி, இது முஸ்லிம் சமுதாயத்தை தவறான வழியிலே இட்டுச் செல்லலாம் என்று பெரும்பாலான முஸ்லிம்கள் கருதினார்கள். உண்மையிலேயே முஅ்தஸிலாக்களின் அந்த கருத்து இஸ்லாமிய சமுதாயத்திலே பாரிய விளைவுகளை ஏற்படுத்தின. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குர்ஆன் படைக்கப்பட்டதா அல்லது படைக்கப்படாத ஒன்றா என்று எழுந்த பிரச்சனையிலே மஅ்மூனுடைய காலத்திலே எவ்வாறு துன்புறுத்தப்பட்டார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இவையெல்லாம் அன்றைய முஅ்தஸிலாக்களின் அப்ரோச்சின் விளைவுகள். முஅ்தஸிலாக்கள் பகுத்தறிவுக்கு அளவுக்கு அதிகமான இடத்தை கொடுக்கின்றார்கள் என்ற காரணத்தினால் குர்ஆனினதும் சுன்னாவினதும் சங்கை மீறப்படக்கூடாது என்று பெரும்பாலான முஸ்லிம்கள் கருதிய காரணத்தினால் முஅ்தஸிலாக்களின் கருத்துக்கள் அரசியல் அதிகாரமுள்ளவர்களின் அனுசரணையுடன் பாதுகாக்கப்படுகின்றதே தவிர முஸ்லிம் அறிஞர்களாலோ மக்களாலோ ஆதரவளிக்கப்படவில்லை என்பதை உணர்ந்த முஸ்லிம்கள் அன்று முஅ்தஸிலாக்களின் கொள்கையை எதிர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனை அடிப்படையிலும் அதனைத் தொடர்ந்து வாழ்ந்த முஸ்லிம் ஜமாஅத்துக்கள் எவ்வாறு குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்கி அதனை புரிந்து கொண்டார்களோ அந்த அடிப்படையிலும் வாழ்பவர்கள் என்று தங்களை கூறி அவர்கள் தங்களை அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்று அறிமுகம் செய்தார்கள். அன்று அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்று அறிமுகம் செய்யப்பட்ட பொழுது அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களதும் அன்னார் வளர்த்தெடுத்த அன்னாரின் நேரடி கண்காணிப்பிலே பயிற்றுவிக்கப்பட்ட அன்பு தோழர்களதும் வாழ்க்கை முறையையும் அவர்கள் எவ்வாறு குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்கினார்களோ அந்த விளக்க முறையையும் பின்பற்றுபவர்கள் என்ற கருத்திலே முஅ்தஸிலாக்களுக்கு எதிராக அஹ்லு சுன்னாக்கள் அறியப்பட்டார்கள். யார் யாரெல்லாம் முஅ்தஸிலாக்களின் கொள்கையை விரும்பாது பகுத்தறிவிற்கு குர்ஆனையும் ஹதீஸையும் கீழ்ப்படிய வைக்காது சிந்திக்க ஆரம்பிக்கின்றார்களோ தங்களது நடைமுறைகளை மேற்கொள்கின்றார்களோ அவர்கள் அஹ்லு சுன்னாக்களாக கணிக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னாவை பின்பற்றுகின்றார்கள். பெரும்பாலான சுன்னாக்களை முஅ்தஸிலாக்கள் புறக்கணித்தார்கள். அவர்கள் அது பகுத்தறிவுக்கு அது உடன்பாடு உடையதாக இல்லை என்ற காரணத்தினால் அவ்வாறான முஅ்தஸிலாக்களின் அட்டிட்யூடை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று கூறியதற்காக அவர்கள் நாங்கள் சுன்னாவை பின்பற்றுபவர்கள் என்ற பதத்தை அங்கே அழுத்தமாக குறிக்காட்ட வேண்டியவர்களாக இருந்தார்கள். அதனால் தான் அஹ்லு சுன்னா என்ற பெயர் அவர்களுக்கு வந்தது. அதே நேரத்திலே சுன்னாவோடு மட்டும் நின்று விடாமல் அந்த சுன்னாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் எவ்வாறு விளங்கி நடைமுறைப்படுத்தினார்களோ அந்த தோழர்களின் நடைமுறையையும் ஏற்று அதன் அடிப்படையிலே நாங்கள் சுன்னாவை விளங்குகின்றோம் என்ற காரணத்தினால் அந்த தோழர்கள் தான் முஸ்லிம்களின் ஜமாஅத், முதல் முஸ்லிம் ஜமாஅத்தாக இருந்த காரணத்தினால் அந்த ஜமாஅத்தை பின்பற்றுபவர்கள் அவர்களது விளக்கத்தினை அடிப்படையாக வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக கண்டு அவர்கள் எதற்காக ஏன் இவ்வாறு நடந்தார்கள் என்பதை நேரடியாக அறிந்த ஜமாஅத் அவர்கள் என்ற காரணத்தினால் அவர்கள் கொடுக்கின்ற விளக்கமும் தெளிவும் அவசியமானது என்ற காரணத்தினால் அவர்களையும் அடிப்படையாக வைத்து இஸ்லாத்தை விளக்குபவர்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்று அறியப்பட்டார்கள். வரலாற்றிலே ஷியாக்கள் என்று ஒரு குழுவினர் முஸ்லிம்கள் மத்தியிலே வெளியானார்கள். அவர்களும் சில விடயங்களை பொறுத்தவரை எல்லை மீறிய காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது போதனைக்கு மாற்றமாகவும் சஹாபா பெருமக்களின் முதல்